Thank you, Jesus. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய மாதமாகிய பிப்ரவரி மாதத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கடைசி கால தேவசேனை ஊழியங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கிருபையாய் ஒவ்வொரு மாதத்தையும் கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். நேற்றைய தினத்தில் இரவில் ஒரு 11 மணிக்கு மேலே ரொம்ப நேரம் இந்த இடத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருந்தோம். குறிப்பாக ஜனவரி மாதத்தில் ஆண்டவர் அநேக கூட்டங்களை நடத்துவதற்கு உதவி செய்தார். அநேகரை கர்த்தர் இந்த கூடாரத்திற்குள்ளாக அழைத்து கொண்டு வந்தார். அநேகர் எங்களுக்காக ஜெபித்தார்கள். நாங்களும் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபித்தோம். இரவு ஜெபங்கள், உபவாச ஜெபங்கள், பெண்கள் கூட்டம் மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை மாலை, வியாழக்கிழமை மாலை, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை மாலை கூட்டங்கள், இன்னும் தெலுங்கு ஆராதனை, இன்னும் 2 சிறப்பு போதகர்களுக்கான கருத்தரங்குகள், இப்படி தொடர்ந்து நம்முடைய ப்ரேயர் சென்டருடைய ஆனிவர்சரி மாத்திரமல்ல, கிருபையாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த பிரான்ச் சென்டர், கிளை அலுவலகம் ஆகிய கிளை ஜெபமயம் ஆகிய வெள்ளப்பள்ளம் ஏரியாவில், வேளாங்கண்ணிக்கு அடுத்து இருக்கிற வெள்ளப்பள்ளம் ஏரியாவில் கர்த்தர் நமக்கு ஒரு ஜெப அறையை கர்த்தர் நமக்கு தந்தார். இப்படி சற்று ஜனவரி மாதம் முழுவதும் ஆண்டவர் இந்த ஊழியத்தின் மூலமாய் செய்த காரியங்கள் எல்லாவற்றுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். மாத்திரமல்ல, இதற்கு பேர் உதவியாக இருந்த, இதற்கு பின்பாக முன்பாக வலதுபுறமும் இடதுபுறமும் உதவியாக இருந்த ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாருக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். உங்கள் உபகாரங்களை எல்லாம் செய்த நீங்கள் உபகாரங்களை எல்லாம் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் அவருடைய நாமத்திற்கு நீங்கள் காண்பித்த அன்பின் பிரயாசங்களை எல்லாம் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே அப்படின்னு வார்த்தை சொல்லுகிறது. எபிரேயர் 6:10 அதை சொல்லுகிறது. இதற்காக இந்த வசனத்தை நான் ஆரம்பத்தில் குறிப்பிடுகிறேன். இந்த ஊழியம் என்னுடைய பலத்தினாலோ, என்னுடைய ஞானத்தினாலோ, என்னுடைய பொருளாதாரத்தினாலோ நடைபெறவில்லை. இதற்கு பேர் உதவியாக இருக்கிறவர்கள் நீங்கள்தான். ஆரோனை போல, ஊரை போல எப்பொழுதெல்லாம் பலவீனங்கள் வருகிறதோ, உபத்திரவங்கள் வருகிறதோ, அப்பெல்லாம் எனக்கு உதவியாய் வருகிற உங்கள் மூலமாகவே இந்த ஊழியமானது சிறப்பாய் நடைபெற்று கொண்டு வருகிறது. மாத்திரமல்ல, மலேசியா தேசத்திலிருந்து அன்பான குடும்பத்தாரை பிரதர் ஜேம்ஸ் ஃபேமிலி அவர்களை கர்த்தர் நம்மத்தில் கொண்டு வந்தார். சுகத்தோடு மீண்டுமாக அவர்கள் மலேசியா போய் சேருவதற்கு, தங்களுடைய நாட்டை அடைவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். எனவே நேற்று இரவு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் உங்கள் எல்லாருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியிருக்கிறேன். உங்கள் உபகாரங்களை எல்லாம் கர்த்தர் கனம் பண்ணுவாராக. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தோடு இந்த மாதத்தினுடைய வார்த்தைகளை, வாக்குத்தத்த வசனமாகிய இந்த மாதத்திற்கென்று நான் எப்போதும் சொல்லுவது உண்டு. அநேகர் இப்போல்லாம் ரொம்ப சோஷியல் மீடியாவில் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், வசனத்தோடு விளையாடாதீங்க தயவு செய்து. அது வசனம் அந்த பிப்ரவரி மாதத்துக்கு மாத்திரமா? அப்படி அல்ல. முதல்ல உங்களுக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும். எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும், எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நம்முடைய லைஃப் டைம், உலகம் முடிகிற வரைக்கும் தான் இந்த வார்த்தைகள். ஆனால் குறிப்பாக எழுதப்பட்ட வார்த்தைகள் லோகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சமயத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தை, சமயத்துக்கு ஏற்ற ஒரு வாக்குத்தத்தம், அது ரேமா. அந்த வார்த்தையானது வெளிப்படும் பொழுது ரேமா வார்த்தையாக, அந்த நேரத்துக்கு உங்களுக்கென்று பிரத்யட்சமாய் வெளிப்படுகிற ஒரு வார்த்தை ரேமா வசனங்கள். எனவே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த ரேமா வசனங்களை தான் அந்த மாதத்திற்கென்று நம்ம தியானிக்கிறோம். ஒருவேளை பிப்ரவரி முடிஞ்சிருச்சுன்னா அந்த வசனத்துக்கு வேல்யூ இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இந்த வசனமானது நம்முடைய ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, ஜீவகாலமெல்லாம் நம்மை நித்திய ஜீவனுக்கு நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றின தேவன் வரும் வரைக்கும் அந்த வசனங்கள் நமக்கு வாக்குத்தத்தங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட வசனத்தை அல்லது வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக ஒரு விசை வாசித்து இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் இந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறபடியினால் இன்றைக்கு அடுத்து 35 நிமிடம் இருக்குது. 7:30க்கு நம்ம முடிப்போம். 6 மணிக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை ஆரம்பிக்கப்படும். சரியாக 7:30 மணிக்கு நம்ம அதை முடிச்சிருவோம். இந்த வார்த்தை என்பது யோவான் எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வேத வசனம்.
இந்த வசனமானது சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆறுதலாக அநேக நேரங்களில் நம்ம அப்படி இந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிப்பது உண்டு. யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை, அதாவது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்றும் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்பதையும் இந்த பிப்ரவரி மாதத்திற்கேற்ற ஒரு ரேமா வார்த்தையாக நம்ம எடுத்துக்கொண்டு இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு வேண்டிய வெளிப்பாடுகளையும் கிருபைகளையும் நமக்கு தருவாராக. Glory to Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தோடு ஆவியானவர் நம்மளை நடத்தும்படி தேவ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து, இன்னுமாய் கூட நான் எப்படி ஆண்டவருக்கு இந்த ஊழியத்து நிமித்தமாய் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேனோ அந்தபடியாகவே நீங்களும் கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய பிரயாணங்களிலே, உங்கள் வேலைகளிலே, உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு 2 நிமிஷம் நன்றி செலுத்தி இந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வசனத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசுராஜா, ஆண்டவரே, நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆராதனை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உமக்காக எரிந்து கொண்டே இருக்கணும். உம்மால் சேனைகளுக்குள் பாய்ந்து ஓடணும், மதில்களை தாண்டணும், ஜனங்களை சந்திக்கணும். ஆண்டவரே, விடாய்த்தவர்களுக்கு பலனாய் மாறணும், திக்கற்றவர்களுக்கு சுவிசேஷகர்களாய் நாங்கள் மாறணும். எப்போது நாங்கள் உமக்காய் எரிந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் எல்லா பலவீனங்கள், மாம்ச போராட்டங்கள், சத்ருவின் வல்லமைகள் எல்லாவற்றையும் நீர் முறித்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேண்டிய சகல கிருபைகளையும் தருவீராக. இப்படி நல்ல நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தை குறித்ததான அநேக வேத வசனங்கள், வார்த்தைகள் உண்டு. எல்லாவற்றையும் வாக்குத்தத்தங்களாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், கொடுப்பேன், ஆசீர்வதிப்பார் அப்படின்று எது நமக்கென்று ஆணித்தரமாக பேசப்படுகிறதோ, ஒருவேளை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல வேதத்தில் பல வார்த்தைகள் இருந்தாலும் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் வெளிப்படுகிற வார்த்தையைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம், அப்படி தான் நான் பேச விரும்புகிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நல்லா கவனிங்க. இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதை வைத்து போகிறார்கள்? அநேக பெற்றோர்களை நான் கவனித்து பார்த்திருக்கிறேன். எழுத்தின் பிரகாரம் பிள்ளைகளுக்கு வைத்து போக வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி, சொத்து. நான் திரும்பவும் சொல்கிறேன், எழுத்தின் பிரகாரம், மாம்சத்தின் பிரகாரம் நம்ம உழைக்கிற உழைப்புகள், நம்ம படுகிற பிரயாசங்கள், நம்முடைய சம்பாத்தியங்கள் எல்லாவற்றையும் வைத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், யாரோ ஒருவருக்கு, அடுத்த சந்ததிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கோ நம்ம பிள்ளைகளை சார்ந்தவர்களுக்கோ யாரோ ஒருவருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அந்த ஆஸ்திகளை, சம்பாத்தியத்தை அவர்களுக்கு வைத்து போகிறோம். நீங்கள் இன்னும் அதை கொஞ்சம் ஆழமாக நீங்கள் போய் பார்க்கும் பொழுது, ஒருவேளை பிள்ளைகள் சீர்கட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், பிள்ளைகள் தங்களுடைய இஷ்டத்தின்படி தங்களுடைய காரியத்தை செய்கிறவர்களாக இருப்பார்கள் என்றால், அதிக சொத்துள்ள பிள்ளைகள், அதிக ஆஸ்தியுள்ள பிள்ளைகள் தங்களுடைய சுய இஷ்டத்தின்படி அவர்கள் போகும் பொழுது பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கவனித்து பார்த்துருப்பீங்க. என் சொத்தில் உனக்கு ஒன்று கூட என்ன பண்ண மாட்டேன், தரமாட்டேன், எல்லாத்தையும் என்ன பண்ணிவிடுவேன், அநாதை இல்லத்துக்கு எழுதிடுவேன், எல்லாத்தையும் கோயிலுக்கு எழுதிடுவேன், எல்லாத்தையும் வேறு யாருக்காவது கொடுத்துருவேன்னு சொல்லி பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எச்சரிப்பு கொடுப்பாங்க. நீ சரியான விதத்தில் இந்த சொத்துக்களை பராமரிக்கலை அப்படின்னு சொன்னால், துன்மார்க்கமாய் நீ ஜீவிப்பாய் என்று சொன்னால், இதெல்லாம் யாருக்காவது நான் கொடுத்துறேன், உனக்கு ஒன்று கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ வேண்டும், ஒரு 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த சொத்துக்களை எல்லாம், நம்முடைய சம்பத்துக்களை எல்லாம் பிள்ளைகளுக்கென்று நம்ம வைத்து போகிறோம். இன்றைக்கு நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். அப்படி சம்பாதித்து வைத்து சொத்துக்களை கொடுத்து போனவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கிறதா என்று கவனித்து பார்த்தால், ஆண்டவராகிய இயேசு வைத்து போன அந்த சமாதானம் இல்லை. அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்.
என்னுடைய சமாதானம். அதை தொடர்ந்து உலகத்திலேயும் ஒரு சமாதானம் இருக்கிறது. கொஞ்ச நேரம் சமாதானம் என்று சொல்லுகிறதை காட்டிலும் சிற்றின்பம் என்று சொல்லலாம். ஒரு 3 மணி நேரம் ஒரு திரையரங்குகளை நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சமாதானமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு 3 மணி நேரம். இன்றைக்கு சமாதானத்தை தேடி ஜனங்கள் செய்கிற காரியங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். எங்கெங்கேயோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறார்கள். புனித நீர், அதாவது கங்கை நதிகளை, இப்படிப்பட்ட நதிகளை தேடி போகிறார்கள். தங்களுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்றும் தன்னுடைய குடும்பத்தில் சமாதானம் வர வேண்டும் என்றும் பலவிதமான உபகாரங்களை இன்றைக்கு ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகிலும் இன்றைக்கு ஜாதிகளுக்குள் சமாதானம் இல்லை. இன்றைக்கு தேசங்களுக்குள் சமாதானம் இல்லை. தேசத்தின் தலைவர்களுக்குள் சமாதானம் இல்லை. ஆளுகை செய்கிறவர்களுக்குள் சமாதானம் இல்லை. நீங்கள் சற்று கவனித்து பாருங்க. இன்றைக்கு நடைபெறுகிற யுத்தங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த தேசத்தின் தலைவர்களுக்கும் அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்கும் பக்கத்தில் இருக்கிற மற்றொரு தேசத்தின் தலைவர்களோடு கூட சமாதானமாக போக முடியவில்லை. பலவிதமான கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள், பொறாமைகள், பழி வாங்கக்கூடிய ஒரு இருதயம் இன்றைக்கு இதுதான் எங்கும் காணப்படுகிறது. நான் இன்னைக்கு சற்று யோசித்து பார்த்தேன். பல இடத்துல ஜாதி கலவரன்னு சொல்கிறாங்க. என்ன ஜாதி? ஆண்டவராகிய தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாக தான் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறதை தவிர இந்த ஜாதி அந்த ஜாதின்னு எந்த ஜாதியும் ஆண்டவர் குறிப்பிடவில்லை. ஒருவேளை ஜாதி என்று வேதத்தில் வரும் பொழுது ஆங்கிலத்தில் நேஷன், தேசம் என்று தான் சொல்லப்படுகிறது. அந்த தேசத்தின் குடிகள் என்று தான் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ இன்றைக்கு ஜாதி கலவரம் பயங்கரமாக ஒரு பக்கத்தில் இருக்குது. தேசங்கள் மற்றொரு தேசங்களுக்கு விரோதமாய் யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேசத்தின் தலைவர்கள் கூட இந்த சமாதானத்தை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று மற்ற தேசத்தார் கூட இணைந்து பேசினாலும் அங்கே காரியங்கள் நடக்காமல் போய்விடுகிறது. எந்த இடத்துல சமாதானம் இல்லையோ, நல்லா சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க, எந்த இடத்துல சமாதானம் இல்லையோ அந்த இடத்துல வளர்ச்சி இருக்காது. எந்த இடத்துல சமாதானம் இல்லையோ அந்த இடத்துல குறைவுகள், கொஞ்சம் கொஞ்சமாக குறைவுகள் தான் அந்த இடத்துல வரும். இன்றைக்கு குடும்பத்தில் கூட சமாதானம் இல்லை. கணவன் மனைவிக்குள் சமாதானம் இல்லை. பிள்ளைகள் பெற்றோருக்குள் சமாதானம் இல்லை. ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்காக கணவன் மனைவி நீங்கள் கேட்டிங்கன்னா ஏதோ எங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க அதனால் ஒட்டி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு விவாகரத்தை குறித்து நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. நேற்றைய தினத்தில் மன்னிக்கவும், கடந்த நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் ஒரு காரியத்தை சொன்னாங்க. இந்த இடத்துல ஒரு குறிக்கப்பட்ட குடும்பம் பிரிவினை, எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போது தேவ மனுஷன் அவர்கிட்ட போய், எம்மா நல்லதானம்மா குடும்பம் போயிட்டுருக்கு, பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லாரும் ஆசீர்வாதமாக தானம்மா இருக்கீங்க, எதற்காக இந்த விவாகரத்து, எதற்காக இந்த பிரிவினை அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பின பொழுது, ஒருவேளை அவங்க கேட்ட சம்பவமாக இது நிறைய பேர் கேட்டிருக்கோம், நானும் இதை கேட்டிருக்கிறேன். அதற்கு அந்த சகோதரி சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய கணவர் இரவு நேரத்தில் பயங்கரமாக கொரட்டை விடுறாராம். அதனால் இவங்களால் என்ன பண்ண முடியல, நல்ல தூக்கம் இல்லை, இரவில் நல்ல தூக்கம் இல்லை. அப்படின்றதற்காக என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, எப்படி சமாதானமாக தூங்க முடியலன்றதற்காக என் கணவனே எனக்கு வேண்டாம் அப்படின்ற சொல்லுகிற அளவிற்கு கூட இன்றைக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கி குடும்பத்திற்குள்ளே சமாதானம் இல்லை. பிள்ளைகளுக்காக ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் கூட சில நேரத்தில் அவங்களை கேட்டேன், ஏன் பிரதர் இப்படி ஒரு என்ன பண்ணுறது, இன்றைக்கி நம்முடைய சமுதாயத்தில் நம்ம மதிப்பாக இருக்கணுமே, ஜனங்கள் நம்மை பார்க்கும் பொழுது நம்மளை மதிக்கணுமே. பார்வைக்காக என்ன பண்ணுவாங்க, பார்வைக்காக நாங்கள் சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த லிவிங் டுகெதர் அப்படின்றாங்க, திருமணத்திற்கு முன்னாடியே சேர்ந்து வாழ்கிறாங்களாம். அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் திருமணம் ஆனவர்கள் கூட அவங்க லிவிங் டுகெதர் தான், ஆனால் உள்ளே தான் டுகெதர், வீட்டுக்குள்ளே வெளியில் தான் டுகெதர். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே டிவிஷன் தான் இருக்குது. எதற்காக இதை நான் சொல்கிறேன்? இன்றைக்கு சமாதானம் இல்லை. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் இல்லை, நிலையான சமாதானம் இல்லை. இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக சமாதானம் இருக்கிறதா என்று நீங்கள் கவனித்து பார்த்தாலும், சமாதானத்திற்குள்ளான அந்த சபை செல்லுகிறதா என்று பார்த்தாலும், இன்றைக்கு அநேக சபைகளுக்குள்ளாக கூட சமாதானம் என்பது இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்க விரும்பின சமாதானம் என்ன சமாதானம்னா அவருடைய சமாதானம். நான் யோசித்தேன், அவரே மாம்சத்தில் வந்த மனுஷகுமாரன் தானே, ஒருவேளை மாம்சத்தில் படி அவர் நமக்காய் வந்தவர் தானே, ஆகிலும் என் சமாதானம் என்று அவர் அதை சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் தான் ஞாபகத்திற்கு வந்தது. என்ன அப்படின்னா, ஒரு குறிக்கப்பட்ட இரவு, அதாவது ஒருவேளை அதிகாலைன்னு சொல்லலாம், சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட படகுல அக்கறைப்படும்படி புறப்பட்டு போனார்கள். அங்கே பார்த்தா அங்கே காற்றும் மழையும் கொந்தளிப்பும், கடல் கொந்தளிப்பு, மழை காற்று அதிகமாக இருக்குது.
சீஷர்கள் தங்களுடைய பலத்தினால் தண்டு வலித்து பார்க்குறாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவங்களால முடியலன்னு சொல்லும்போது நடந்த காரணம் தண்ணி வந்து போட்டுக்குள்ளே வருது. ஆனால் எனக்கு ஒரு வார்த்தை என்னென்னா, சம்பவத்தை நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. இயேசு அந்த படகினுடைய பின்புறம், அதாவது பின்னணை, ஒருவேளை பேக்கில் அப்படி சொல்லலாம், நித்திரையாக இருந்தார். ஒருவேளை சீஷர்களுக்காக அப்படி சொல்லப்பட்டாலும் அவருக்குள்ள ஒரு பூரண சமாதானம் இருந்தது. கடல் கொந்தளித்தாலும், காற்று அடித்தாலும், அங்கே மழை பெய்தாலும் ஏன் சமாதானத்தை ஒருத்தரும் அசைக்கவே முடியாது. சில நேரங்களில் உபத்திரவங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது நம்முடைய சமாதானம் நம்மை விட்டு போயிடுது. இந்த உபத்திரவம் ஏன்? இந்த உபத்திரவம் எதற்காக? இதை எப்படி மேற்கொள்கிறது? இதை எப்படி தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகிறது? நம்மளை அதை தடுத்து நிறுத்துகிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். சீஷர்கள் எல்லாரும் இயேசுவை போய் எழுப்பினார்களாம். என்ன எழுப்பினாங்க? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் சாக போகிறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் போட்டு ஃபுல்லாக தண்ணியை வரப்போகுது, முங்க போகிறோம், சாக போகிறோம், உமக்கு அதை குறித்து கவலை இல்லையா என்று கேட்டார்கள். இயேசு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, எழுந்திருந்து முதலாவதாக அங்கே இருக்கிற சீஷர்களை ஆண்டவர் கடிந்து கொண்டார். அற்ப விசுவாசிகளே, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது என்று சொல்லி அவர் எழுந்து பயப்படலை, கலங்கலை. அவருக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் அவருக்குள்ளாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது, காற்றையும் கடலையும் அவர் அதட்டினாரா, இறையாதே அமைதலா இரு என்று அதட்டினாரா. பாருங்க, வார்த்தை என்ன தெரியுமா? மிகுந்த சமாதானம் உண்டாயிற்று, அமைதல் உண்டாயிற்று. அமைதல்னா என்ன? அந்த இடத்துல ஒரு பீஸ், ஒரு காம், ஒரு சைலன்ஸ். அது வரைக்கும் கொந்தளித்து கொண்டிருந்த கடல், அது வரைக்கும் இவர்களை மேற்கொள்ளும்படியாய் பலமாய் அடித்த காற்றுகள் இப்போ அப்படியே காமாயிருச்சான். அமைதல் உண்டானது, சமாதானம் உண்டானது. இதுதான் இயேசுவுக்குள்ள இருந்த சமாதானம். சூழ்நிலையை பார்த்து அவர் கலங்குகிறவர் அல்ல, அவருக்குள்ள பூரண சமாதானம். அவர் தான் எல்லாத்துக்கும் சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பது இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு பேசுகிறார். நம்ம இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். எதில்? பார்வைக்காக அல்ல, உலகத்திற்காக அல்ல, சமுதாயத்தில் நமக்கு மதிப்பு போயிருமே அப்படிங்கிறதற்காக அல்ல. எனக்கு ஒரு சமாதானம் உண்டு, அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த சமாதானம். இந்த சமாதானம் உலகத்திற்குரிய சமாதானம் அல்ல, ஒருவனும் என்னை விட்டு எடுத்தே போட முடியாத ஒரு தெய்வீக பரலோக சமாதானம். ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை தொடர்ந்து உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகிறேன். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம். எரேமியா 33வது அதிகாரத்தில் பல வார்த்தைகள் அல்லது வாக்குத்தத்த வசனங்கள் உண்டு. சிலர்லாம் எரேமியா 33:3 அப்படின்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க. எரேமியா 33:5, 6 இப்படி நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் இந்த அதிகாரத்தில் உண்டு. அதிலும் குறிப்பாக 33வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சரீர சுகத்திற்காக ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வியாதியுள்ளவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, வியாதியின் தருணத்தில் மரணத்திற்கு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, இந்த வசனத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்தி அவர்களுக்காக ஜெபித்திருக்கலாம். எரேமியா 33:6 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்குவேன் அப்படின்னு வசனம் முடிஞ்சிருந்ததுன்னா பரவாயில்ல. சரீர சுகத்துக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டார், சரீர பலவீனத்திற்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். வசனத்தை இன்னொரு விஷயம், அதனுடைய முடிவை நீங்கள் கவனித்து பாருங்க. அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். யார் நம்முடைய சரீரத்தில் அந்த தெய்வீக சுகத்தை, விடுதலையை, வியாதியின் ரோகத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்குள்ளாக வேதம் சொல்லுகிறது பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் ஆண்டவர் தருவார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை நான் ரொம்ப அதிகமாய் பெற்று அனுபவித்திருக்கிறேன். நான் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்த நாட்களிலே அவர் எனக்குள்ளாய் கொடுத்தது இந்த பரிபூரண சமாதானம், இந்த சத்தியத்தை அவர் எனக்குள்ளாக வைத்தார். இது பல வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு காரியம். அப்போ நான் பயங்கர வியாதி, இரத்தம் வாந்தி எடுத்து
கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோவுக்கு நான் வந்துட்டேன். அந்த அளவுக்கு ரத்த வாந்தி. திருச்சியில் ஏபிசி என்கிற ஒரு மருத்துவமனையில் சுமார் 2.5 நாட்களாக ரத்த வாந்தி எடுத்துக்கொண்டு படுத்து கிடந்தேன். அன்றைக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வசனம் மட்டும்தான் எனக்கு பலனாக இருந்தது. என் இருதயத்தில் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்த நாட்களில் அதிகமான ஒரு நாட்கள் நான் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்த நாட்கள். அப்போ இந்த வார்த்தையை சொல்லி அநேகர் எனக்காக ஜெபித்தாங்க. அவர் இதோ நானே, அப்படிதான் இருக்கு, இதோ நான் அவர்களுக்கு, வேற யாரையும் சொல்லலை. ஆவியானவர் அந்த நாட்களிலே பல கோணங்களிலே வெளிப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் நான் அவர்களுக்கு என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அவரையே தன்னை குறித்து நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வியாதியின் கொடூரத்தில், வியாதியினுடைய உச்சத்தில், மரணத்துக்கு சமீபமாய் கூட ஒருவேளை இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். யார் எனக்கு சுகத்தை தர முடியும், யார் எனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும் என்கிற ஒரு அங்கலாய்ப்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கலாம். அல்லது நெடு நாட்களாக இந்த குறிக்கப்பட்ட வியாதியனை தொடர்ந்து கொண்டு வருகிறது, எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, சமாதானம் இல்லையே. எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்த வியாதியினாலே அவர்களுடைய சமாதானத்தை இழந்தவர்களாக இருக்கிறாங்க. எப்பொழுது மரணம் வரும் என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு வாலிப சகோதரன் தான், அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு 35லேருந்து 40க்குள்ளே தான் இருக்கும். அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் நான் போய் ஸ்கேன் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்குள்ளாக, என் வயிற்றுக்குள்ளாக ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த வலி என்ன என்பதை கூட என்னால் வெளிப்படுத்த தெரியல. அது என்னை பலவீனப்படுத்துகிறது. இரவு முழுவதும் நான் தூங்குவது இல்லை. நாளைக்கு காலையில் இந்த வலியினாலே நான் உயிரோடு கூட இருப்பேனா என்கிற ஒரு மரண பயம் எனக்குள்ளாய் போராடி கொண்டே இருக்கிறது. ஒரு டாக்டர், 2 டாக்டரில் 3 டாக்டரை 3 வித்தியாசமான ஸ்பெஷலிஸ்டெல்லாம் நான் பார்த்து விட்டேன். எல்லாரும் சொல்லுகிறது ஒரு காரியம்தான், நீங்கள் ஏன் பிரதர் பயப்படுறீங்க, இது உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று தான் கேட்குறாங்க. எனக்குள்ளாக இந்த வியாதி, இந்த வலி, இந்த வயிற்றுக்குள்ளாய் காணப்படுகிற இந்த பலவீனம் பயத்தை கொண்டு வருகிறது, மரண பயத்தை கொண்டு வருகிறது. இரவெல்லாம் எனக்கு தூக்கமில்லாமல் போனது என்று கலங்குகிற ஒரு வாலிப சகோதரனை சமீபத்தில் பார்த்தேன். நான் சொன்ன காரியம் ஒன்று தான், உங்கள் இருதயத்தினுடைய சமாதானத்தை தயவு செய்து காத்துக்கொள்ளுங்க. உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கீழே விழுந்தாலும் அவருடைய சித்தமே அல்லாமல் அது தரையில் விழுவது இல்லை. அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் உங்களை குறித்து, என்னை குறித்து பேசுகிறார். எனவே இந்த வியாதியை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. முதலாவது விசுவாசம் உள்ளவராக இருங்க. எனக்கு கர்த்தர் சுகத்தை தருவார். இந்த வசனத்தின்படி எனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர் வர பண்ணுவார். எனக்கு என்னை குணமாக்குவார். மாத்திரமல்ல, எனக்குள்ள அந்த பூரண சமாதானத்தையும் அவருடைய சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார் என்று இந்த வசனத்தை தான் நான் அவருக்கு சொன்னேன். தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். எதற்காக இதை சொல்கிறேன், நமக்குள்ளாக பலவீனங்கள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, அந்த வியாதியை குறித்ததான கலக்கம், அந்த வியாதியை குறித்ததான பயம், இது எங்கே போய் முடியுமோ. அநேகருக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள், சின்னதாக ஒரு கட்டி ஏதாவது வந்துடக்கூடாது. நம்ம ஆரம்பத்தில் சொல்லுவோம் கொழுப்பு கட்டியாக இருக்கும், ஒன்றும் பயப்படாதுன்னு. ஆனால் ஒரு பயாப்சியோ அதை குறித்த ஒரு டெஸ்ட்டோ அனுப்புனா ஆட்டோமேட்டிக்காக இந்த கட்டி என்னவாக இருக்குன்னு பயப்படுவாங்க. நமக்கு எல்லாருக்கும் பழகி போச்சு. உடனே கேன்சர் கட்டியாக இருக்குமா, இதுவாக இருக்குமா, ஃபைப்ராய்டாக இருக்குமா, அதுவாக இருக்குமான்னு பயப்படுவாங்க. அது என்னென்னா மனுஷனுடைய இயல்பு. பயம் என்பது சத்ருவானவன் நம்முடைய இருதயத்திற்குள்ளாய் வைத்திருக்கிற ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது இதை குறித்ததான பயமும் கலக்கமும் நமக்குள்ளே வருகிறது. நம்முடைய சமாதானம் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு போயிடுது. இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்தின. ஆண்டவரே, நீங்கள் குணமாக்குற தெய்வம் மாத்திரமல்ல, சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறபடி பரிபூரண சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்திலே ஒரு பெர்ஃபெக்ட் பரிபூரண சமாதானம். நான் இந்த சமாதானத்தை குறித்து இன்னும் ஒரு சில வசனங்களை தியானிக்கும்படியாய் நான் முற்பட்ட பொழுது இன்னும் 2 வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ஒரே வார்த்தையில் இருக்கிற ஒரு வசனம். அதாவது இன்னைக்கு குடும்பத்தில் யார் மூலமாக சமாதானம் வருகிறது? நீங்கள் ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், இதை நான் பெற்று அனுபவித்திருக்கிறேன். அதாவது என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்களை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஒரு தேவ மனுஷனோடு கூட பேசும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். வசனத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களிடத்தில் நம்ம போகும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். காரணம் என்னென்னா, அவர்கள் அந்த சமாதானத்தை தரித்திருக்கிறபடினாலே அந்த சமாதானத்தை என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது எப்படின்னா அதை இம்பார்ட்டேஷன் பண்ணுறாங்க. எனக்குள்ளே இருக்கிற சமாதானம் உனக்குள்ளே வரட்டுமே
ஆண்டவராகிய இயேசு இதை தான் இங்கே பண்ணியிருக்கிறார். என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டேஷன், எனக்குள்ளே இருந்து ஒரு பரிமாற்றம், எனக்குள்ளே அந்த சமாதானத்தை இருந்துச்சு, அந்த சமாதானத்தை உனக்கு என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். ஒரு 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதலாவதாக மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம், மீகா எழுதின தீர்க்க தரிசனம் 5வது அதிகாரம். இந்த வசனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த சமாதானத்தை பூரணமாய் நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வேத வசனத்தினுடைய முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். மீகா 5:5. அவரே சமாதான காரணர் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது சமாதானத்துக்கு ஒருத்தர் மத்தியஸ்தராக இருக்கணும். 2 பேர் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா 3வதாக யாராவது ஒருத்தர் வருவாங்க. ஏன்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இங்கே வாங்க, 2 பேரும் கையை கொடுங்க. தோல் மேலே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டா என்ன பண்ணுவாங்க, வேறு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான், அதவன் கவனிச்சிட்டு இருப்பான், எப்பா இவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டாங்களா, நம்ம ஆசை திருப்தி ஆயிடுச்சுன்னு. அந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி நான் பேசலை. ஆனால் சில நண்பர்கள், ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிற நண்பர்கள் இருப்பார்கள். நம்முடைய ஐக்கியம் பிரிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக ஒரு மத்தியஸ்தர் ஒருவர் இருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார். அவர் தான் சமாதானத்திற்கு காரணர் என்று வேதம் சொல்லுகிறது. நான் கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் காரணராக இருக்கும் பொழுது இந்த காரணம் எங்கே இருந்து வருகிறது? நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 99% நான் அதையும் நான் அனுபவிச்சிட்டேன், அதை பார்த்துட்டேன். 99% நமக்கு என்ன, எவனாவது எப்படியாவது போகட்டும், நம்ம போய் ஏன் வேஸ்ட்டாக தலையிடுவானே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒதுங்கி போகிறவர்கள், இந்த வேலை நமக்கு வேண்டாம், இந்த தலைவலி நமக்கு வேண்டான்னு சொல்லி தங்களுடைய சுயநலத்துக்காக மாத்திரமே ஐக்கியப்படுகிற ஒரு சிலர், அநேகர் இன்றைக்கு இருக்கிறாங்க. இன்றைக்கி சமாதான காரணர் இல்லை, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது என்று ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. அவர் மேலே தான் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, நியாயத்தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். எதுக்குன்னா நான் மற்றவங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்க வேண்டும். அப்போ சமாதானத்துக்கு காரணர் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு. இந்த சமாதானத்திற்கு காரணர் நான் தான், நானே சமாதான காரணர்னு ஆண்டவர் சொன்னாரே. அதற்கு ஒரு வார்த்தையை நான் கேட்ட பொழுது எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அழகாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த சமாதானத்திற்கு காரணர் என்ன செய்கிறார் என்று வேதம் இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது எப்படி அவர் இந்த காரியத்தை செய்கிறார் என்றால், எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்தாராம். சிலுவை மரணத்தின் மூலமாக நடுவில் இருந்த சுவர், இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர், நடுவில் இருந்த சுவரை ஆண்டவர் தகர்த்தாராம், உடைத்தாராம். காரணம் என்னவென்றால் அவர்தான் சமாதானத்திற்கு காரணர். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடுவில் ஏதோ ஒன்று இருக்குது. நம்முடைய சமாதானத்திற்கு நடுவில், அது குடும்பத்திலேயோ சபையிலேயோ வேலையிலேயோ எங்கேயோ நம்முடைய சமாதானத்தை கெடுப்பதற்காக சத்துரு சில காரியங்களை வைத்திருக்கிறான். அப்போ இந்த சமாதானத்துக்கு காரணராகிய இயேசு, ஆண்டவராகிய இயேசு சிலுவை மரணத்தின் மூலமாக அந்த நடுவில் இருந்த அந்த சுவரை, தடையை ஆண்டவர் உடைத்தாராம். இன்னும் ஒரு விஷயம், இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வேதவசனம், எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திரையையும் ஒன்றாக்கினார். 2 பக்கம் இருந்த ரூம் ஆண்டவர் ஒன்றா மாற்றிட்டார். எப்படின்னா நடுவில் இருந்த பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை அவர் தகர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நடுவில் இருக்கிற சுவரை உடச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கத்தில் யார் இருக்கான்னு நமக்கு தெரியும். ஆண்டவரோடு கூட நம்ம ஐக்கியப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நடு சுவரை எங்கே ஆரம்பித்தாங்கன்னா அப்போஸ்தலருடைய ஊழியத்தில் ஆரம்பித்தாங்களா? நான் இந்த வசனத்துக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 9:31 அப்பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க, எங்கெங்கெல்லாம் சமாதானம், அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும்,
அங்கே தான் ஆண்டவருடைய மகிமையான ஊழியங்கள், அங்கே தான் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் பரலோகத்திற்கு ஏறி செல்லுகிறதற்கு முன்பாக சொன்னார். இங்கே அப்போஸ்தலருடைய ஊழியங்களில் எங்கெங்கெல்லாம் பாருங்கள், அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் இருக்கும் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்றிருந்துதான். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு மகிமையாய் ஊழியங்களுக்குள்ளாய் சபைகளுக்குள்ளாய் நிறைவேறுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படின்னா நிச்சயமா இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக நிறைவேறி ஆக வேண்டும். நமக்குள்ளாக, நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக, ஊழியங்களிலே, சபைகளிலே இந்த வார்த்தையானது நிறைவேறித்தான் ஆக வேண்டும். அப்பொழுது யூதேயா, சமாரியா, கலிலேயா நாடுகளில் எங்கும் இருக்கிற சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து, அதை தான் நான் சொன்னேன், எங்கே சமாதானம் இருக்கோ அங்கே எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அங்கே growth இருக்கும். அங்கே பக்தி விருத்தி உண்டானதுன்னா ஸ்பிரிச்சுவல் growth, ஆவிக்குரிய வளர்ச்சி சமாதானம் பெற்றிருக்கிற சபைகளில் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகினதாம். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த இடத்துல இருக்கிற காரியம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியின் ஆறுதல் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொன்ன பாருங்க, சமாதானம் வந்தால் ஒரு ஆறுதல் வந்துடும். வசனம் நிறைந்திருக்கிற ஒரு தேவ மனுஷத்தில் போய் நீங்கள் பக்கத்தில் உட்கார்ந்தாலே ஒரு ஆறுதல் இருக்கும். நீங்கள் போய் டீ கடையில் உட்கார்ந்தாலோ, ஹோட்டலில் போய் உட்கார்ந்தாலோ, டீ குடிக்கிற வரைக்கும், சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருக்கும். ஆனால் வசனம் நிறைந்த ஒரு தேவ மனுஷன், ஒரு பரிசுத்தவானுடைய பக்கத்தில் போய் உட்கார்ந்து பாருங்கள், சபையில் போய் உட்கார்ந்து பாருங்கள், ஆராதனையில் உட்கார்ந்து பாருங்கள், ஜெபத்தில் உட்கார்ந்து பாருங்கள், சமாதானம் மாத்திரமல்ல, இந்த வசனத்தின்படி பரிசுத்த ஆவியின் ஆறுதல் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை வாசிக்க 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 எனக்குள்ள ஒரு ஆறுதல் வந்தது. ஆண்டவரே, உபத்திரவத்தையோ, துன்பத்தையோ, போராட்டத்தையோ எல்லாவற்றையும் தாண்டி எனக்குள்ள இருக்கிற அவருடைய சமாதானத்தை நான் காத்துக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமாதானம், இயேசு கிறிஸ்து எனக்கு வைத்து போன ஒரு சொத்து, அதை ஒரு நாளும் நான் இழந்து விடக்கூடாது. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் எங்களுக்கு சொல்லி போன ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சமாதானம், ஆறுதல். இந்த வசனத்துக்காக நான் ஆண்டவருக்கு மறுபடியும் நன்றி செலுத்துகிறேன். ஒரு குடும்பம் அல்ல, ஒரு தேசம் அல்ல, ஒரு ஜாதி அல்ல, ஒரு ஆளுகை உள்ளவர்கள் அல்ல, அதிகாரம் உள்ளவர்கள் அல்ல, சபையை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தையில் யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சமாதானம் பெற்றது, பக்தி விருத்தி அடைந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, இந்த வசனம் எங்களுக்குள்ளாக நிறைவேறட்டும், எங்கள் இந்திய தேசத்துக்குள்ளாக நிறைவேறட்டும், உலக நாடுகளுக்குள்ளாக நிறைவேறட்டும். இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா நிருபத்தை எழுதி முடிக்கும் போதும் ஒரு வாழ்த்து சொல்லுவார். ஹல்லேலூயா. நான் ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ணி எழுதி வச்சிருந்த நாட்கள் உண்டு. யாரெல்லாம் ஊழியத்தில் ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுவார். ஹல்லேலூயா. இதை பார்த்தீங்கன்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது கடைசி அதிகாரம் 16வது அதிகாரத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி, அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி, யாரெல்லாம் இந்த நிருபத்தில் இந்த ஊழியத்தில் பவுலுக்கு உதவியாக இருந்தார்களோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டே இருப்பார். அதில் ஒரு குடும்பத்துக்கு வாழ்த்துதல் சொல்லுவார். நம்மெல்லாம் அந்த குடும்பத்தை போல மாறணும். ரோமர் 16வது அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 16:3. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கிலாளையும் வாழ்த்துங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கிலாளையும் வாழ்த்துங்கள். எதுக்கு அவங்களுக்கு வாழ்த்துதல்னா, 4வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். என் உயிருக்காக அவங்க கழுத்தை கொடுத்தாங்களாம். இன்னைக்கு யாராவது அப்படி பார்க்க முடியுமா? நீ செத்தா சாவிடான்ட்டு விட்டு போயிடுவானுங்களே தவிர, என் பிராணனுக்காக அவர்கள் தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையரெல்லாம் அவங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். நான் மாத்திரமல்ல, அநேக சபைகள் அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்காங்களாம். பவுலுக்காக, ஊழியத்துக்காக தங்கள் கழுத்தையும் கொடுத்தவர்கள்.
இப்படி நான் பார்க்கும்போது அநேக சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி அவருடைய அதிகாரத்தை முடிக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லி முடிப்பார். ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் இந்த வாழ்த்ததை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் வரட்டும்னு கேளுங்க. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. பெனிடிக்ஷன். சமாதானத்தின் தேவன் தாமே எப்பொழுதும், இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு காலையில் இல்லை, சபைக்கு வரும்போது மாத்திரமல்ல, எனி டைம், எப்பொழுதும், ஒரு விதத்தில் இல்லை, 2 விதத்தில் இல்லை, சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, இந்த வசனத்தை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்நாள் முழுவதும் எப்பொழுதும் சமாதானத்திற்கு காரணராகிய சமாதானத்தின் தேவன் எல்லா விதங்களிலும், குடும்பத்தில், ஊழியத்தில், வேலையில், பிரயாணங்களிலே, மற்ற ஜனங்களின் மத்தியில் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, வசனத்தை நான் கேட்கிறேன், இந்த வசனம் எனக்குள்ளாக நிறைவேற வேண்டாமா? வார்த்தைகளை நான் கேட்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன், அது அப்படியே எனக்குள்ளாக நிறைவேறணும். ஒருவேளை இன்றைக்கு யாரிடத்திலாவது உங்களுக்கு கசப்பு இருக்கும் என்று சொன்னால், யாரிடத்திலாவது உங்களுக்கு கோபம், வெறுப்புகள் இருக்கும் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், வசனத்தின்படி சொல்கிறேன், நீங்கள் அவங்களிடத்துல ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்துங்க. பரவாயில்ல, நம்ம தாழ்ந்து போகிறதுனால பரலோகத்தில் நமக்கு பலன் உண்டு. நீங்கள் இந்த இடத்துல உங்களை தாழ்த்துகிறபடினாலே பரலோகத்தில் பிதாவானவர் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களுடைய நாமத்தை சொல்லி உங்களை உயர்த்துவார். இந்த உலகத்தில் நமக்கு மேன்மை கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, பரலோகத்தில் நமக்கு மேன்மை உண்டு. ஹல்லேலூயா. எனவே யாராக இருந்தாலும், என் ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் சுமந்து கொண்டாரே, அவர் சமாதானத்திற்கு காரணராக இருந்தாரே, நடுவில் இருந்த தடை சுவரை, எங்களுடைய தடையாக இருந்த அந்த சுவரை சிலுவை மரணத்தின் மூலமாய் உடைத்தாரே, எல்லா சபைகளும் சமாதானம் பெற்று ஆறுதல் அடைந்து பக்தி விருத்தி அடைந்து பெருகினதாய் வேதம் சொல்லுகிறதே. அப்படி இருக்கும்போது நாமளும் சமாதானத்தை உண்டாக்க வேண்டாமா? நாமும் சமாதான காரணராய் மாற வேண்டாமா? மற்றவர்களோடு கூட கசப்பு இருந்தால் நம்ம எப்படி பரலோகம் போக முடியும்? ஹல்லேலூயா. எனவே கண்களை மூடி இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே ஆவியானவர் நமக்கு கொடுத்த இந்த வசனங்களை எல்லாம் நினைப்பூட்டுவோம். ஆண்டவரே, எனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுகிறவர், சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, அந்த பரிபூரண சமாதானம் என் வியாதிகளின் மத்தியில் எனக்கு வரட்டும். ஆண்டவரே, பேருக்காக, பார்வைக்காக, உலகத்திற்காக, சமுதாயத்திற்காக, மதிப்புக்காக ஒருவேளை நாங்கள் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த வாழ்க்கை ஒரு பிரயோஜனமும் அல்ல. இயேசு சொன்ன, இயேசு வைத்து போன அந்த சமாதானம் எங்கள் குடும்பத்துக்குள்ள வரட்டும். எல்லாரும் கண்களை மூடி, சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலை எங்களுக்கு தருகிற தேவன், இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சமாதான சீர்கேடுகளையும் சமாதான குறைச்சல்களையும் எங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க. எங்கள் வீடு அப்படி மாறட்டும் ஆண்டவரே, என் குடும்பம் அப்படி மாறட்டும், ஒருவருக்கொருவர் சமாதானமாக இருக்கட்டும். சிலர் இந்த வார்த்தைகளை வேறு விதத்தில் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். கூடுமான வரை யாவரோடும் சமாதானமாக இருங்க அப்படின்னா, சமாதானமாக இருக்க முடிஞ்சவங்கிட்ட மாத்திரம் சமாதானம் இருங்கன்னு சிலர் எடுத்துக்கிறார்கள். அப்படி அல்ல, எப்படியாகிலும் சமாதானமாக இருங்க. நமக்கு பிரிவினை வேண்டாம், கோபம் வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், கசப்பு வேண்டாம், பழி வாங்குற இருதயம் வேண்டாம், பகை வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் பிசாசு அதெல்லாம் இன்னைக்கு விதைத்து வைத்திருக்கிறபடினாலே இன்றைக்கு நமக்குள்ளாக இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, வசனம் நமக்குள்ளாக நிறைவேற முடியல. ஆண்டவர்கிட்ட கேட்ப, அந்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, ஒப்புரவாகக்கூடிய இருதயத்தை தாங்க. சமாதான உடன்படிக்கையை மற்றவர்களோடு கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு உடன்படிக்கையை, அந்த இருதயத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. உலகம் கொடுக்கிற பிரகாரம் இந்த உலக சமாதானம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, தற்காலிக சமாதானம் எனக்கு வேண்டாம். ஆவியானவருடைய முழு சித்தத்துக்கும் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்திற்காய் ஸ்தோத்திரம். திருமண நாளையோ பிறந்த நாளையோ நம்முடைய பிள்ளைகள் கொண்டாடுவார்களானால், ஆண்டவரே, இந்த வருடம் இந்த வசனத்தின்படி, இந்த பிப்ரவரி மாதத்தில் கொடுத்த இந்த வார்த்தையின்படி தெய்வீக சமாதானம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல், ஆண்டவரே, பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரட்டும் என்று செபிக்கிறோம். ஒருவேளை வியாதியினோடு, ஆண்டவரே, பண கஷ்டத்தோடு, விசாரிப்பற்ற ஒரு நிலையில, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, நீங்க இறங்கி வாங்க, நீங்க கரத்தை நீட்டுங்க, ஆறுதலை கொடுங்க. மனிதர்கள் யார் கைவிட்டாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொன்னீரே, உன்னை உள்ளங்கையில வைத்திருக்கேன்னு சொன்னீங்களே,
தாயே மறந்தாலும் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று சங்கீதக்காரன் அறிக்கை செய்கிறாரே. ஆண்டவரே, சங்கீதம் 27:10 யார் கைவிட்டாலும் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ளுவார். அவர் உங்களை போஷிப்பார், உங்களை பராமரிப்பார், உங்களை பாதுகாப்பார். நல்ல பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நல்ல நாமத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வேத வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக, வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை தியானிக்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பூரண சமாதானத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். சகலவித சமாதானத்தினாலும் எங்களை நிரப்பும். சமாதானத்தின் தேவன் தாமே எல்லா விதங்களிலும் எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இந்த பிப்ரவரி மாதத்தை நாங்கள் காணும்படி எங்களுக்கு நீர் கொடுத்த சரீர சுகத்திற்காய், பலனுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, பாடல் பாடி இசைகளை வாசித்த அன்பு தம்பிகளுக்காய், வாலிப பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிற அன்பு குடும்பத்தாருக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தை எங்கும் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக, தடைப்பட்ட நன்மைகள் வருவதாக. வெட்கம், அவமானம், நிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் புரட்டுங்க. ஜாதிகளுக்குள் உயர்ந்திருக்கும்படி செய்யுங்க. தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் கிருபை தாங்க. அவர்கள் மூலமா எல்லாருக்கும், எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம், சமாதானம் புறப்பட்டு போகட்டும். ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், பதில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். கன மகிமை துதியெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்களை எல்லாம் உரிமை பாராட்டுகிறோம். சத்துருவின் மேல் ஜெயம் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும், எல்லா தேவ பிள்ளைகளோடும், பரிசுத்தவான்களோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும் வரை நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றையிலிருந்து ஒரே ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன்.